கிறிஸ்துவுக்குள் அன்பின் நேயரே, மறுபடியும் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை தியானிக்க வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவன் விளைய செய்தார் என்ற வேத வார்த்தையின்படி விளைய செய்வது தேவன் மட்டுமே, நாம் அல்ல. நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை சரியாக செய்து முடிப்பது மட்டுமே நம் கடமை. நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளை நாம் சரியாக நிறைவேற்றவும் நம் விசுவாசத்தை காத்து கொள்ளவும் இதை போன்ற வேத ஆராய்ச்சிகள் அவசியமாக இருக்கிறது. இந்த நாளில் தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் அமர்ந்திருப்போம். அருமையான நண்பர்களே, கடந்த நிகழ்ச்சி முதல் நாம் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தை கற்றுக்கொள்ள துவங்கி இருக்கிறோம். இன்று 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் கற்றுக்கொள்வோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். எரேமியா 1:4. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர். கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டானது. இதை மேலும் அழுத்தி சொல்ல நான் விரும்பவில்லை. எரேமியா கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாக கேட்டார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்றால் நீங்கள் இந்த புத்தகத்தை படிக்க முடியாது. இந்த புத்தகத்தில் உங்களுக்கான செய்தியும் இல்லை. ஆம், இது கர்த்தருடைய வார்த்தை. இதை கர்த்தர் எப்படி எரேமியாவுக்கு கொடுத்தார் என்பதை குறித்து ஆராய வேண்டிய அவசியமில்லை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது போல கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு வந்தது. அதையே கர்த்தருடைய வார்த்தை என்று நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம் பாருங்கள். எரேமியா 1:5. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். நல்ல வேளை எரேமியாவின் தாய் கருக்கலைப்பு செய்து கொள்ளவில்லை. இன்று பலர் கேட்கிற கேள்வி, எப்பொழுது ஒரு கரு குழந்தையாகிறது? ஒரு கரு உருவாகும் போதே அது ஒரு குழந்தையாகிறது. 139ஆம் சங்கீதத்தை கவனியுங்கள். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. ஒரு கரு உருவாகும் போது அந்த குழந்தையின் ஜீவன் அல்லது உயிர் உண்டாகிறது. விஞ்ஞானத்தின் விளக்கங்களின்படி அந்த வினாடியே மிகப்பெரிய வளர்ச்சி அங்கே உண்டாகிறது. மற்றொரு உயிரை காப்பதற்காக செய்யப்பட்டால் ஒழிய கருச்சிதைவு செய்து கொள்வது ஒரு உயிரை கொலை செய்வதற்கு சமமானது. இப்படித்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த செயலை பார்க்கிறது. இங்கே கர்த்தர் எரேமியாவிற்கு சொன்ன செய்தி என்ன? நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், உன்னை அழைத்தேன். சரி, ஏன் கர்த்தர் இதையெல்லாம் எரேமியாவுக்கு சொல்கிறார்? யூதாவின் ஜனங்கள் புறக்கணிக்க போகும் ஒரு செய்தியை அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் தேவன் எரேமியாவிடம் கூறப்போகிறார். எரேமியா கர்த்தருக்காக நிலைநிற்கப் போவதால் அவர் சிறையிலிடப்பட போகிறார். எரேமியா தனது ஜனங்களை நேசித்தபடியால் அவர் கொடுக்க போகிற செய்தி அவருடைய உள்ளத்தையே உடைக்கும். அவர்களுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை கூற அவருக்கு வெறுப்பாய் இருந்தது. ஆனால் கர்த்தரோ இப்படிப்பட்ட தனது செய்தியை மக்களுக்கு கொடுக்க இளகிய இருதயமுடைய ஒரு மனிதனையே விரும்பினார். முன்னொரு காலத்தில் ஆகாப் என்னும் அரசனுக்கும் அவனது மனைவியான ஏசபேல் என்ற அரசிக்கும் செய்தியை கொடுக்க தேவன் ஒரு வலிமையான தீர்க்கதரிசியாகிய எலியாவை அனுப்பினார். ஆனால் யூதா ராஜ்யம் சிறையிருப்பிற்குள் செல்லும் முன் தேவன் அவர்களை நேசிக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களை ரட்சிக்கப் போகிறார், விடுதலை செய்ய போகிறார் என்பதையும் கூற விரும்பினார். இந்த காரணத்திற்காகவே எரேமியாவை அவர் தெரிந்தெடுத்தார். எனவேதான் எரேமியாவை உற்சாகப்படுத்தும்படியாக இந்த எல்லா காரியங்களையும் தேவன் அவரிடத்திலே கூறுகிறார். நானே உன்னை அழைத்திருக்கிறேன், நானே உன்னை அபிஷேகித்திருக்கிறேன், நானே உன்னை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறேன் என்ற முக்கியமான உண்மையை நீ அறிந்திருக்க வேண்டும் என்றுதான் தேவன் எரேமியாவுக்கு சொல்லுகிறார். பரிசுத்தப்படுத்தி என்ற வார்த்தைக்கு தேவன் பயன்படுத்தும்படியாய் பிரித்தெடுத்து என்று பொருள். முற்காலத்திலே ஆசரிப்பு கூடாரத்திலே பயன்படுத்தப்பட்ட சுத்தியலினால் அடித்து உருவாக்கப்பட்ட பானைகள், கரண்டிகள், இவை எல்லாமே தேவனுக்காக பயன்படுத்தப்பட்டது. இவை பரிசுத்தமான பாத்திரங்களாகும். ஏன் இவை பரிசுத்தமான பாத்திரங்கள் என்று அழைக்கப்பட்டனதென்றால் இது கடவுளுடைய பணிக்காக என்று மட்டும் பிரித்தெடுக்கப்பட்டிருந்தது. இங்கே கர்த்தர் சொல்வதும் அதுதான். எரேமியாவே, நீ பிறக்கும் முன்னர் எனது பயன்பாட்டிற்காக நீ பிரித்தெடுக்கப்பட்டு விட்டாய். எனவே செய்தியின் விளைவை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். நான் சொல்லும் செய்தியை மட்டும் நீ மக்களுக்கு சொல்லிவிடு போதும் என்கிறார். ஆம்
கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை மட்டும் தெளிவாய் மக்களுக்கு சொன்னால் போதும். ஒருவேளை நான் சொல்லும் சில காரியங்கள் உங்களுக்கு மனமகிழ்ச்சி தராமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை கூறும் காரியங்களை நாங்கள் உங்களுக்கு கூற வேண்டும். எந்த ஒரு திருச்சபையிலும் ஒரு போதகர் பலரால் பாராட்டப்பட்டாலும் பிரச்சனையை உண்டு பண்ணுகிற சிலர் அங்கே உண்டு. நீங்கள் ஏன் எப்பொழுதும் கண்டித்து பேசுகிறீர்கள் என்று கேள்வி கேட்பவர்கள் நிச்சயமாக அங்கே இருப்பார்கள். நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை கொடுத்து கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவர்கள். நீங்கள் கர்த்தருடைய பணிக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். எனவேதான் கர்த்தர் எரேமியாவை பார்த்தும் நான் உன்னை தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தினேன் என்று சொல்கிறார். தேவனுடைய இந்த வார்த்தை தான் இவர் வாழ்க்கையிலே கடினமான நேரங்களையும் சந்திக்கும் பொழுது உதவியாய் இருந்தது. இப்பொழுது எரேமியா என்ன பதில் சொல்கிறார் பார்ப்போம். எரேமியா 1:6. அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். இந்த காலகட்டத்தில் எரேமியா ஒருவேளை 20 வயதாக இருந்திருக்கலாம். சகரியா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே குழந்தை என்பதற்கான கிரேக்க வார்த்தை வாலிபன் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை கவனிங்கள். சகரியா 2:4. இவனை அவர் நோக்கி, நீ ஓடி இந்த வாலிபனிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால். அப்படி அவர் தன்னை குழந்தை என்று சொல்வதற்கான காரணம் என்ன? நான் ஒரு இளைஞன், அனுபவமில்லாத மனிதன், நீர் சொல்லுகிற வேலையை செய்ய முடியாது, அதற்காக நான் ஆயத்தமில்லாதவனாய் இருக்கிறேன் என்பதாகும். நீங்கள் கவனிக்கிறீர்களா? தேவன் பயன்படுத்தும் ஒரு மனிதன் தன்னால் அந்த வேலையை செய்ய முடியும் என்று எண்ணுபவன் அல்ல. தன்னால் சுயமாய் முடியும் என்று எண்ணுகிற யாரையும் தேவன் பயன்படுத்த முடியாது. ஒருமுறை ஊழியர் ஒருவர் ஒரு போதகரிடத்திலே வந்தார். அவர் உடல் முழுவதும் பொறாமை நிறைந்திருந்தது. அதே பட்டணத்தில் உள்ள மற்றொரு ஊழியரை குறிப்பிட்டு, அவரை விட நான் சிறப்பாக செய்து கொடுப்பவன், அவரை விட சிறப்பான போதகர் நான், அவரை விட நான் வல்லமையாக பேசுவேன், ஆனால் என்னை விட தேவன் அவரை பயன்படுத்துகிறாரே, எனது ஊழியம் உடைந்து போகிறதே என்று கேட்டார். இந்த போதகருக்கு அவர் சொன்ன அந்த ஊழியரையும் நன்றாக தெரியும். அது மட்டுமல்ல, அவர் தன்னால் எதையும் செய்ய முடியாது என்ற உணர்வோடு வாழுகிறார் என்பதும் இவருக்கு தெரியும். பிரியமானவர்களே, தேவன் இப்படிப்பட்டவர்களையே பயன்படுத்துகிறார். பலவீனமானவர்களைத்தான் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். வசனம் 7 பாருங்கள். ஆனாலும் கர்த்தர், நான் சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசு. வேத வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எத்தனையோ சபைகள் இருந்தாலும் அடிப்படை சத்தியங்களை சரியாய் போதிக்கும் திருச்சபைகளே வளரும் திருச்சபைகளாய் இருக்கின்றன. தாராள மனதுள்ள திருச்சபைகள் என்பவைகளிலே பிரசங்க மேடைகளிலே பேசுகிறவர்கள் தாங்கள் பேசுகிற வசனங்களை கூட அப்படியே நம்புகிறதில்லை. அவர்கள் வெறும் தத்துவங்களையும் கொள்கைகளையும் கூறுவார்கள், புதிய ஐடியா கொடுப்பார்கள், கருத்தரங்குகளை ஒழுங்கு செய்து தாங்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி பேசுவார்கள். ஆனால் கர்த்தர் எரேமியாவிடத்திலே, நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ சொல்லு, என்னுடைய வார்த்தைகள் என்ற அதிகாரத்துடன் அதை பிரசங்கி என்று கூறினார். அருமையானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அது அற்புதமானது. நாம் எளிமையாக ஆறுதல் படுத்தினால் நன்றாக இருக்கும் என்று சிந்திக்கலாம். ஆனால் எரேமியா நம்மையும் ஆறுதல் படுத்துகிறவராய் இருக்கிறார். இப்பொழுது 8ஆம் வசனம் பாருங்கள். எரேமியா 1:8. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி. ஆங்கில மொழிபெயர்ப்பில் அவர்கள் முகத்துக்கு அஞ்சாதே என்றும், திருவிவிலியத்தில் அவர்கள் முன் அஞ்சாதே என்றும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஊடகங்கள் வாயிலாக கர்த்தருடைய வசனத்தை கொடுப்பது நேருக்கு நேர் நின்று பேசுவதைப் போல கடினமானது அல்ல. சில வேளைகளிலே கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்கும் பொழுது கேட்கிறவர்களுக்கு எரிச்சலும் கோபமும் அதிகமாகும். ஒருமுறை எங்கள் நிகழ்ச்சியை வானொலியிலே கேட்டு ஒருவர் கடிதம் எழுதியிருந்தார். அவர் ஒரு குறிப்பிட்ட திருச்சபையை சேர்ந்தவர் என்றும் கட்டாயம் சில சடங்காச்சாரங்களை செய்ய அவர் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று எழுதியிருந்தார். மேலும் நமது நிகழ்ச்சிகளை கேட்கும் பொழுது அது அவரை பைத்தியம் பிடிக்க செய்கிறது. ஏனென்றால் நீங்கள், நான் ஒரு பாவி என்று அடிக்கடி சொல்லுகிறீர்கள், நீங்கள் மட்டும் என் கையில் கிடைத்தால் நான் என்ன செய்வேன் தெரியுமா என்று எழுதியிருந்தார். ஆனால் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அவர் இயேசு கிறிஸ்துவிடம் திரும்பினார். ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என்னை ரட்சியும் என்று தன்னை ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வசனத்தை
நேராக ஏற்றுக்கொள்ள மனமில்லாத மக்களுக்கு வசனத்தை கொடுப்பது ஊழியருக்கு பயத்தை உண்டு பண்ணும் ஒன்றுதான். என்றாலும் ஊழியரை விடுவிக்க கர்த்தர் அவர்களோடு இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இன்றும் பல திருச்சபைகளிலே எழுதப்பட்டுள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை அதிகாரத்தோடு பேசும் ஊழியர்கள் தேவை. ஜான் நாக்ஸ் என்ற ஊழியர் ஒன் வித் காட் இஸ் மெஜாரிட்டி, அதாவது தேவனோடு இருக்கும் பொழுது நாம் பெரும்பான்மையாக இருக்கிறோம் என்று எழுதியிருக்கிறார். இது எப்பொழுதும் உண்மை. கிறிஸ்தவர்கள் ஒருவேளை சிறுபான்மையினராக இருக்கிறோம் என்று எண்ணலாம். ஆனால் உலகத்தை உண்டாக்கிய தேவனோடு இருக்கிற நாம் பெரும்பான்மையாய் இருக்கிறோம். எரேமியா 1:9 பாருங்கள். கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். வேத வசனங்களில் உள்ள கருத்துக்களையும் எண்ணங்களையும் மட்டுமல்ல, வேத வசனங்களை தேவனே ஊக்கப்படுத்தி மனிதர்களை எழுத வைத்திருக்கிறார். இது மிகவும் முக்கியமானது. உதாரணமாக, பிசாசானவன் பொய் சொன்னான் என்றால் தேவன் அவனை பொய் சொல்லும்படியாய் செய்யவில்லை. ஆனால் அவன் பொய் சொன்னது உண்மை என்று வேத வசனத்தின் மூலமாய் கர்த்தர் சொல்லுகிறார். இன்று புதிய மொழிபெயர்ப்பு வேத புத்தகம் என்று வெளியிடப்படும் சில வெளியீடுகள் சரியான மொழிபெயர்ப்புகள் அல்ல. இதை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உதாரணம் ஒன்றை சொல்கிறேன், கவனியுங்கள். ஒரு பாடல் போட்டி நடைபெற்றது. அதில் பாடல் பாடிய ஒரு பெண் சிறிது நேரத்திற்கு பின் தன் சிநேகிதிகளை சந்தித்தாள். ஆசிரியர் என் பாடலை குறித்து என்ன சொன்னார் என்று கேட்டபொழுது, சிநேகிதிகளிலே ஒரு பெண், உன் குரல் பரலோக குரல் போல இருந்தது என்றாள். உண்மையாக இதே வார்த்தைகளை அவர் சொன்னாரா என்று கேட்டபொழுதுதான், இதே வார்த்தைகளை சொல்லவில்லை, ஆனால் இதே கருத்தில் தான் அவர் சொன்னார் என்றாள். மீண்டும் அந்த பெண், அவர் என்னதான் சொன்னார் என்று அழுத்தி கேட்டபொழுது, இது உலகிலேயே இல்லாத ஒரு சத்தமாய் இருக்கிறதே என்று தான் கூறினார் என்றாள். நன்றாக கவனிங்கள். கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள். அதுதான் முக்கியமானவை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன் என்றுதான் கர்த்தர் எரேமியாவிடம் கூறினார். சரி, தொடர்ந்து 10ஆம் வசனத்தை பாருங்கள். வாசிக்கிறேன். எரேமியா 1:10. பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். யோசியா, யோயாக்கீம், யோவகாஸ், யோயாக்கீன் மற்றும் சிதேக்கியா ஆகிய அரசர்கள் காலத்தில் எரேமியா தீர்க்கதரிசனம் உரைத்தார். இந்த ஒவ்வொரு அரசர்களும் வெவ்வேறு அரசாங்க திட்டங்களை உடையவர்களாக இருந்தார்கள். எருசலேமை மேம்படுத்த முயற்சி எடுத்தார்கள். ஆனால் யாருமே எரேமியாவின் வார்த்தைகளை கவனிக்கவில்லை. எரேமியாவை அவர்கள் புறக்கணித்தார்கள். இப்பொழுது 3000 ஆண்டுகள் கடந்து விட்டது. அந்த அரசர்கள் செய்த எந்த சீர்திருத்தத்தையாவது நாம் நினைவு கூற முடியுமா? இல்லை பிரியமானவர்களே. ஆனால் இன்றும் நாம் எரேமியாவை குறித்து வாசிக்கிறோம். அருமையானவர்களே, எரேமியாவின் புத்தகம் கர்த்தருடைய வார்த்தை. இத்தனை ஆண்டு காலமாய் இது பத்திரமாய் கடந்து வந்திருக்கிறது. ஒரு காலத்தில் கர்த்தருடைய வார்த்தைகள் வாசிக்கப்பட்ட, பேசப்பட்ட ஆரம்ப பள்ளிகள், நடுநிலை பள்ளிகள், கல்லூரிகள், இவற்றிலே இன்று கர்த்தருடைய வார்த்தைகள் அறியப்படாத ஒன்றாய் இருக்கிறது. விஞ்ஞானிகளுக்கு அவருடைய வார்த்தையை கேட்க விருப்பமில்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறது. இதன் மூலம் அவர் மனிதனோடு பேசுகிறார். யூதேயாவில் உள்ள மக்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் தனது வார்த்தைகளை எரேமியாவின் வாயில் வைத்தேன் என்கிறார். எரேமியா தனது வேலையை முடிக்கும் முன் ராஜினாமா செய்ய முயன்றார். தொடர்ந்து வரும் வசனத்திலே தேவன் எரேமியாவுக்கு கொடுத்த தீர்க்க தரிசன பணியை குறித்த ஒரு ஓவியத்தை கொடுக்கிறார். பாருங்கள். எரேமியா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றேன். வாதுமை மரம் எழுப்புபவர் என்று பெயர் பெற்றிருந்தது. ஏனென்றால் மழை காலத்தை தொடர்ந்து வரும் வசந்த காலத்தில் இதுதான் முதலாவதாக துளிர்த்து பூக்கும் மரமாய் இருக்கிறது. இந்த வாதுமை மரத்தை போல எரேமியாவும் இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே ஒரு அலாரம் அடிக்கும் கடிகாரம் போல மக்களை விழிப்படைய செய்ய வேண்டியவராய் இருக்கிறார். ஆனால் அவர்களுக்கோ விழித்து கொள்ள விருப்பமில்லை. ஒரு அலாரம் அடிக்கும் கடிகாரத்தை யாரும் விரும்புவதில்லை. அலாரம் அடித்து சிலரை அது எழுப்பும் பொழுது கடிகாரத்தையே தூக்கி சுவரிலே எறிந்திருக்கிறார்கள். இப்பொழுது மொபைலிலே அலாரம் அடிப்பதால் நாம் அதை தூக்கி எறிய நினைப்பதில்லை. ஆனால் இப்பொழுது எரேமியா ஒரு அலார கடிகாரமாக கர்த்தர் அழைத்திருக்கிறார்.
வசனம் 12 பாருங்கள். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். ஆம், நீ கண்டது சரிதான். வாதுமை மரம் எப்படி வசந்தம் வந்துவிட்டது என்று அறிவிக்கிறதோ அதுபோல அவர்களை எழுப்பிவிடும் ஒரு வார்த்தையை உனக்கு நான் தருகிறேன். அது அவர்களை உலுப்பி எழுப்பும். எரேமியா 1:13 கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் தரம் எனக்கு உண்டாகி, அவர், நீ காண்கிறது என்ன என்று கேட்டார். பொங்குகிற பானையை காண்கிறேன், அதன் வாய் வடக்கே இருந்து நோக்குகிறது என்றேன். பொங்குகிற பானை என்றால் என்ன? எரேமியாவின் காலத்திலே எகிப்து தேசமோ அசீரியாவோ தென் ராஜ்யமாகிய யூதாவிற்கு ஒரு ஆபத்தாய் காணப்படவில்லை. ஆனால் செழிப்பான வடக்கு பகுதியிலே அந்த பொங்குகிற பாறை இருக்கிறது. அதுதான் வல்லமை பெற்று வரும் பாபிலோன். இதுதான் யூதாவை அழிக்கப் போகிறது. சரி, இப்பொழுது எரேமியாவின் பணி என்ன? அவர்கள் தேசத்திற்கு வரப்போகிற ஆபத்தை குறித்து அவர்கள் உணர்ந்து கொள்ள எரேமியா அவர்களை எச்சரிக்க வேண்டும். தொடர்ந்து வாசிக்கிறேன், கவனியுங்கள். 14-15 அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, வடக்கே இருந்து தீங்கு தேசத்தினுடைய குடிகள் எல்லார் மேலும் வரும். இதோ, நான் வடதிசை ராஜ்யங்களின் வம்சங்களை எல்லாம் கூப்பிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் வந்து அவனவன் தன் தன் சிங்காசனத்தை எருசலேமின் ஒலிமுக வாசல்களுக்கும் அதன் சுற்று மதில்கள் எல்லாவற்றிற்கும் விரோதமாகவும் யூதா தேசத்து எல்லா பட்டணங்களுக்கும் விரோதமாகவும் வைப்பார்கள். 100 ஆண்டுகளுக்கு முன்னர் தேவன் எருசலேமை விடுதலை செய்தார். இப்பொழுது பொய் தீர்க்கதரிசிகள் ஆங்காங்கே சுற்றித் திரிந்து மீண்டும் அதே அவர் செய்வார் என்று கூறுகிறார்கள். கடந்த காலத்தில் தேவனுடைய தீர்க்கதரிசிகளான ஓசியா, யோவேல், ஆமோஸ், மீகா, நாகும் இவர்கள் அனைவருமே ஏசாயாவின் காலத்திலே தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். இப்பொழுது அவர்கள் காலம் முடிவடைந்து விட்டது. செப்பனியாவும் ஆபகூக்கும் ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம். எசேக்கியேலும் உபதியாவும் எரேமியாவின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் பாபிலோனின் சிறையிருப்பிற்குள் மக்கள் சென்ற பின்னர் தான் அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கப் போகிறார்கள். தானியேலும் பின்னரே தீர்க்க தரிசனம் உரைப்பார். ஆனால் இந்த குறிப்பிட்ட காலத்தில் எரேமியா தனியாய் நிற்கிறார். ஜனங்களுக்கு விரோதமாய் வரும் தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து அவர் எச்சரிப்பின் சத்தம் கொடுக்க இருக்கிறார். இந்த அவருடைய செய்திக்கு விளைவு என்ன? பாருங்கள், எரேமியா 1:19 அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுது கர்த்தர் சொல்வது என்ன? எரேமியாவே, நீ முன்னே போ. உனக்கு அவர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். நீ கொடுக்கும் செய்தியை கேட்க மாட்டோம் என்பார்கள். ஆனால் நீ செய்தியை அவர்களுக்கு கொடுத்து விடு. தீர்க்கதரிசியின் பணியை செய்ய எரேமியா தகுதியற்றவராகவும் திறமையற்றவராகவும் உணர்ந்தார். எனவேதான் ஆண்டவரே, நான் ஒரு குழந்தை என்று சாக்கு போக்கு சொல்ல முயன்றார். ஆனால் தேவன், உன் வாயிலே நான் என்னுடைய வார்த்தையை வைப்பேன், நீ என்னுடைய வார்த்தையை அவர்களுக்கு சொல்லு என்றார். இந்த ஜனக்கூட்டத்திற்கு இது தேவனுடைய செய்தி என்ற உணர்வு வராத வரை எந்த ஒரு ஊழியனும் ஒரு ஜனக்கூட்டத்திற்கு செய்தி கொடுக்கும்படியாய் முன்னிற்கக்கூடாது. கொடுக்கப்பட வேண்டிய செய்தி குறித்து சந்தேகமோ அல்லது சொந்த கருத்துக்களையும் சிந்தனைகளையும் வெளிப்படுத்த விருப்பமோ இருக்கும் என்றால் அதை கர்த்தருடைய வார்த்தை என்று கூறக்கூடாது. வேதசாஸ்திர கல்லூரியிலே எத்தனை அதிகமான பட்டங்களை பெற்றிருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை தான் கொடுக்கிறேன் என்ற நிச்சயம் வராத வரை அவர் மக்களுக்கு செய்தி கூறக்கூடாது. இது மிக மிக முக்கியமானது. ஆம், எரேமியா தான் கர்த்தருடைய வார்த்தையை தான் கொடுக்க இருக்கிறேன் என்ற முழு நிச்சயத்தோடு செய்தி சொல்ல புறப்பட்டு போகிறார். பல 100 ஆண்டுகளுக்கு முன் எப்படி தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே கர்த்தர் எரேமியாவை தெரிந்தெடுத்தாரோ அப்படியே இன்றும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அருமையான வாலிப தம்பியே, தங்கையே, கர்த்தர் உங்களை தம்முடைய ஊழியத்திற்கு அழைத்ததை உணர்வீர்கள் என்றால் சாக்கு போக்கு செல்லாமல் பூரணமாய் கீழ்ப்படியுங்கள். வரும் நாட்கள் கடினமானதாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுடன் இருப்பார். கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளும் பொழுது அவர் உங்களை பிரத்யேகப்படுத்தி பயன்படுத்துவார். மனிதனுடைய பாராட்டை எதிர்பார்த்து கர்த்தருடைய பணியிலே களம் இறங்க வேண்டாம். எனக்கு திறமை இல்லை, தாளந்துகள் இல்லை என்று பயப்பட வேண்டாம். தன்னால் சுயமாய் முடியும் என்று எண்ணுகிற யாரையும் தேவன் பயன்படுத்த முடியாது. எனவே நீங்கள் கர்த்தருடைய பணியில் இருப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாய் சொல்வதற்கு கவனமாயிருங்கள். ஆத்ம பாரத்தோடு தன்னுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நிச்சயம் அதை பயன்படுத்துவார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, அன்று எரேமியாவை தெரிந்து கொண்டது போல
இன்றும் நீர் அழைக்கும் சத்தத்தை கேட்கும் ஒவ்வொருவரும் கீழ்ப்படிந்து உமது பணியை செய்ய முன்வர நீரை கிருபை செய்யும். உம்முடைய அழைப்பை குறித்து யாராவது இன்று சந்தேகத்தோடு இருப்பார்கள் என்றால் தூய ஆவியானவரின் தெளிவான சத்தத்தை கேட்க கிருபை செய்யும். இன்று தங்கள் வாழ்க்கையிலே உமது அழைப்பை உறுதி செய்து கொள்ளும் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதியும், பயன்படுத்தும். யாராவது பயத்தோடு இருப்பார்கள் என்றால், நடுக்கத்தோடு இருப்பார்கள் என்றால், கர்த்தர் அவர்களோடு இருக்கிறீர் என்ற உணர்வை தெளிவாய் பெற்றுக்கொண்டு தைரியமாய் முன் செல்ல நீரை பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட வேத பகுதியின் மூலமாயும் ஆண்டவர் உங்களோடு பேசியிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய ஊழியத்திற்கு உங்களை அழைப்பதை நீங்கள் உணர்வீர்கள் என்றால் தைரியமாக காலடி எடுத்து வையுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். தொடர்ந்து உங்களை பயன்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். எரேமியா கர்த்தருடைய அழைப்பை எதை காரணமாக வைத்து தட்டி கழிக்க நினைத்தார்? எரேமியா கர்த்தருடைய அழைப்பை எதை காரணமாக வைத்து தட்டி கழிக்க நினைத்தார்? ஆப்ஷன் ஏ, திக்குவாய் என்று. ஆப்ஷன் பி, பலவீன பாண்டம் என்று. ஆப்ஷன் சி, பேச அறியேன். இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை குறித்ததான நிச்சயம் உடையவர்களாக இருக்க வேண்டும். விசுவாச ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடும் அன்பு நேயரே, எரேமியா தீர்க்கதரிசி போல நீங்கள் உங்கள் அழைப்பை குறித்து நிச்சயம் உடையவர்களாக இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நமக்கு நிச்சயம் இல்லாவிட்டால் நம்முடைய ஓட்டத்தை சரியாக ஓட முடியாது. மேலும் எரேமியா தீர்க்கதரிசி போல தெளிவாக, தைரியமாக தேவனுடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாது. தன் கண் முன்னால் நல்ல முடிவை எரேமியா தீர்க்கதரிசி பார்க்காவிட்டாலும் தேவன் தனக்கு தந்த பொறுப்பை தன் ஜீவன் போகும் வரை செய்த அவரை போல நாமும் நம் ஓட்டத்தில் செம்மையாக ஓட தேவன் கிருபை புரிவாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். தெய்வ வாக்கு. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஏசாயா 66:2 பின்பாகம்.